வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 10th புக்கில் மாநில அரசு அப்படிங்கிற லெசனை பார்ப்போம்ப்பா. ஏற்கனவே உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பும் நடுவண் அரசும் உங்களுக்கு நடத்திட்டோம்ப்பா. அது வந்து உங்களுக்கு யூடியூப்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம், ப்ளஸ் டெலகிராம்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ப்பா. இப்போ வந்து நம்ம மாநில அரசு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அறிமுகம் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு நடுவண் மாநில அரசுகளுக்கான தனித்தனியாக நிர்வாக முறைகளை கொண்ட கூட்டாட்சி அரசாங்கத்தினை வழங்குகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு மாநில அரசுன்னு தனித்தனியாக இருக்கும், நிர்வாக முறைகள் தனித்தனியாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு கூட்டாட்சி அரசாங்கமாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கூட்டாட்சியில் தேசிய தலைநகரான டெல்லி உட்பட 8 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் 28 மாநிலங்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க. இந்த தேசிய தலைநகரமானதில் வந்து நமக்கு வந்து டெல்லிங்கிறது நமக்கு யூனியன் பிரதேசம் தான்ப்பா. அதோடு சேர்ந்து 8 யூனியன் பிரதேசங்களும் 28 மாநிலங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவண் மாநில அரசுகளுக்கான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை ஏற்படுத்த அரசியலமைப்பு வழிவகுக்கிறது அப்படிங்கிறாங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்குமான ஒரு சீரான நிர்வாக அமைப்பினை வந்து அரசியலமைப்பு வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் பகுதி 6 வந்து 152 முதல் 237 வரையிலான சட்டப்பிரிவுகள் அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம மத்திய அரசு என்ன பார்த்தோம், பகுதி 5ல் பார்த்தோம். 53லேருந்து 78 வரைக்கும் பார்த்தோம்லப்பா. இது வந்து மாநில அரசு பாருங்க, பகுதி 6 அப்படியே மத்திய அரசுக்கு கீழே வந்துடுது. மாநில அரசு அப்படின்னா 100க்கு மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 53, இது 100க்கு மேலே 152 முதல் 237 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 237 237, ஏன்னா மாநிலங்கள் நிறைய இருக்கிறதுனால நிறைய வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால 237 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 237 வரையிலான சட்டப்பிரிவுகள் வந்து அனைத்து மாநிலங்களுக்குமான சீரான அமைப்பை வந்து குறிப்பிடுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி, இந்த ஆர்டிக்கல்லாம் நீங்கள் பயப்படாதீங்கப்பா, உங்களுக்கு நான் தொகுத்து கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு நம்ம பாலிட்டி டெஸ்ட் லாஸ்ட் டெஸ்ட் முடிய முன்னாடி உங்களுக்கு புக்கில் இருக்க ஆர்டிக்கல் பகுதி எல்லாமே உங்களுக்கு தொகுத்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக கொடுத்துருவோம்ப்பா. இப்போ நீங்கள் ஒரு லெசனில் என்னென்ன இருக்குங்கிறத வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. ஆனால் கண்டிப்பாக இதை மனப்பாடம் பண்ணணும்ப்பா, மறந்து போயிடும். ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டு, இல்லைன்னா உங்களுக்கு எளிமையாக எப்படி ஞாபகம் இருக்குங்கிறத பொறுத்து கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய கவர்மெண்ட்டுக்குன்னா பகுதி 5, மாநில கவர்மெண்ட்டுக்குன்னா பகுதி 6. அவங்களுக்கு வந்து 53லேருந்து 78. நம்ம மாநில அரசுன்னு வந்துச்சுன்னா 100க்கு மேலே வந்துடும், 152. அப்போ 100க்கு மேலே போகும், 237 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது, சரிங்களா? நடுவண் அரசை போன்று மாநில அரசுகளும் நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை என 3 பிரிவுகள் கீழ் இயங்குகிறதுங்கிறாங்க. நடுவண் அரசு வந்து 3 பிரிவுகளில் இயங்குது, நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறைன்னு. அதே மாதிரி மாநில அரசுமே 3 பிரிவுகளில் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்வாகத்துறை பாருங்க, ஆளுநர், மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் வந்து ஆளுநர் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் மத்திய அரசு நீங்கள் தெளிவாக படிச்சுட்டீங்க அப்படின்னா மாநில அரசு வந்து வித்தின் செகண்டில் நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம்ப்பா. அங்கே இருக்கிறது அப்படியே தான் இங்கே வரும். அங்கே குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன படித்தோமோ அது எல்லாமே இங்கே ஆளுநருக்கு வரும். அங்கே பிரதமருக்கு என்னென்ன படித்தோமோ அது எல்லாமே இங்கே முதலமைச்சருக்கு வரும். அங்கே மக்களவை, மாநிலங்களவைன்னு படித்தோம்னா இங்கே சட்டமன்ற, பேரவை, மேலவை அப்படின்னு 2 இருக்கும். மித்தபடி எதுவுமே மாறாதுப்பா. மித்தது எல்லாமே ஒரே சேமாக தான், கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். நீங்கள் மத்திய அரசை தெளிவாக படிச்சிருங்க, மாநில அரசை வித்தின் செகண்டில் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? இதில் பாருங்கள், மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் வந்து ஆளுநர். மாநில ஆளுநரின் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து மத்திய நிர்வாக தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். அவங்க குடியரசுத் தலைவர் பேரில் தானே நிர்வாகம் செயல்பட்டுச்சு. அதே மாதிரி இங்கே ஆளுநர் பேரில் வந்து நிர்வாகம் செயல்படும். பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் ஆளுநர் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து ஒரு ஆளுநர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாநில அரசு வந்து 3 பிரிவுகளாக வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாகத்துறை வந்து, நிர்வாகத்துறைக்குள்ள யார் வராங்கன்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை வருது. சட்டமன்றத்துக்கு கீழே சட்ட மேலவை, சட்டப்பேரவை அப்படின்னு வரும். சட்டமன்ற பேரவைனா கீழவைன்னு அர்த்தம், சட்ட மேலவைனா மேலவைன்னு அர்த்தம். நீதித்துறையில் என்னென்ன இருக்குது பாருங்க, உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், மற்ற நீதிமன்றங்கள், அது எல்லாமே நீதித்துறைக்கு கீழே வருது. இதில் பாருங்கள், எல்லா மாநிலத்துக்கு வந்து ஒரு ஆளுநர் இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் நிர்வாக சூழல் காரணமாக வந்து ஒரு மாநிலத்தின் ஆளுநர் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்தின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சட்டப்பிரிவு பாருங்கள், 154 ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது அப்படிங்கிறாங்க.
ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி எந்த சட்டப்பிரிவு கூறுது அப்படின்னா 154. சரிங்களா, இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஆளுநர் நியமனம் பாருங்க. மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுவார். வழக்கமாக அவரது பணிக்காலம் வந்து 5 வருஷம்தான். ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேரில் வந்து அவர் பதவிக்காலம் வந்து நீடிக்கப்படலாம்ங்கிறாங்க. 5 வருஷம் தான் அவங்க பதவிக்காலம். ஆனால் குடியரசு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு மேலேயே அவங்க பதவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒருவர் தனது சொந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்களோட சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டுக்காரவங்க. அவங்கள வந்து பாண்டிச்சேரிக்கு தான் ஆளுநராக போட்டாங்க, நமக்கு போடலை. சரிங்களா, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மேலும் அவர் குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மாநிலத்தில் ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க இல்லையா, அவங்க வேற மாநிலத்துக்கு மாற்றினாங்கல்ல, இந்த மாதிரி அவங்கள மாற்றுவாங்க அப்படிங்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு தனது பணி துறப்பு கடிதத்தினை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் வந்து எந்நேரத்திலும் பதவி விலகலாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் வேலையே வேண்டாம்ப்பா, ஆளை விடுங்கப்பா சாமியா அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு ஆளுநர் வந்து எப்போ வேணாலும் பதவி விலகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது அப்படிங்கிறாங்க. மாநில சட்டமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி ஆளுநரை பதவி நீக்கம் செய்யறதுல வந்து எந்த பங்குமே பெற மாட்டாங்க, அதை பெறவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து எத்தனை முறை வேணாலும் அவங்க ஆளுநராக நியமிக்கப்படலாம்ங்கிறாங்க. ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்வதில் 2 மரபுகள் பின்பற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆளுநரை வந்து ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரை நியமிக்கப்படுறதுக்கு அவங்க 2 மரபுகள் வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கிறாங்க. அது என்னென்னு பாருங்க. ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் தான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருத்தல் கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த மாநிலத்துக்காரவங்க அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்காங்க. மேலும் ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவரை நடுவண் அரசு மாநில அரசுடன் கலந்தோசித்து அவரின் பெயரை முன்மொழிய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவங்க மாநில அரசோட கலந்தோசித்து தான் அவங்க பேரை வந்து முன்மொழிகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அரசமைப்பு சட்டப்பிரிவு 158 3A படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பாருங்க 158. அதுல வந்து பிரிவு பாருங்க 3 கேப்சிஏங்க. இது கேப்சிஏ சுமாலியன் தெளிவா படிச்சுக்கோங்க. 3 கேப்சிஏன் படி வந்து அவங்க 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல வந்து அவங்க ஆளுநராக வந்து நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆணையின் மூலம் வந்து ஆளுநருக்குடைய ஊதியம் மற்றும் படியை வந்து சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு அவங்க தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இப்போ ஒரு தமிழ்நாடு கேரளா 2க்குமே அவங்க ஆளுநராக இருக்காங்க அப்படின்னா அவங்க சம்பளத்தை வந்து நீங்கள் 50% கொடுங்க, கேரளா 50% கொடுங்க, தமிழ்நாடு 50% கொடுங்கன்னு சொல்லி அவங்க சம்பளத்தை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு குடியரசுத் தலைவர் வந்து தீர்மானம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சட்டப்பிரிவு என்னன்னா 158 3A. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் அப்படின்னு தானே சொல்றாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம். அப்ப 2 அதற்கு மேற்பட்டனா 3 தானே, அப்ப 3A அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்டனா அப்ப 2க்கு மேற்பட்டனா என்ன வரும், 3ஆம் நம்பர் தானே வரும், 3A அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் 157 மற்றும் 158வது சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுது அப்படிங்கிறாங்க. அதாவது 157 158 2மே ஆளுநர் ஆவதற்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கிறது கூறுது அப்படின்னு சொல்றாங்க. 158ல 3A என்ன சொல்லுதுன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் இவங்க ஆளுநராக பணியாற்றுனாங்கன்னா அவங்களோட சம்பளத்தை வந்து மாநிலம் பகிர்ந்துக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் வந்து ஆணை பிறப்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆளுநர் ஆகுறதுக்கு இவங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேணும்னு சொல்றாங்க. 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் சொல்றாங்க. நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன வந்துச்சோ அது அப்படியே ஆளுநருக்கு வரும்பா. ஆளுநராக பதவி ஏற்கும் பொழுது தாமாகவே அப்பதவி காலியாயிடும் சொல்றாங்க. நாடாளுமன்ற உறுப்பினராகவோ
சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆளுநரை பதவி ஏற்றுட்டாங்கன்னா அந்த பதவி வந்து தாமாகவே காலியாயிரும்னு சொல்கிறாங்க. அவர் லாபம் தரும் எந்த தொழிலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநர் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பாருங்க. ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுகிறார்னு சொல்றாங்க. ஒரு மாநிலத்தோட நிர்வாக தலைவராக வந்து ஆளுநர் செயல்படுறது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்களையும் பெற்றுள்ளார் அப்படிங்கிறாங்க. சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையை ஆலோசனை மற்றும் வழிகாட்டின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். இந்த கரெக்டாக பார்த்துக்கோங்க. 163 படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். இந்த குறிப்பிட்ட சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஆளுநருக்கே தனிப்பட்ட உரிமைப்பா. அதனால அதை தவிர வந்து மற்ற அதிகாரங்களை வந்து ஆளுநர் செயல்படுத்துறார் அப்படின்னு சொல்றாங்க. அது சட்டப்பிரிவு என்னன்னா 163. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏற்கனவே 3 சட்டப்பிரிவு பார்த்துட்டோம்ப்பா. 158(3)ஏங்கிறது சம்பளத்தை பிரிச்சுக்கிறது. 157, 158 வந்து ஆளுநரோட தகுதி. 157, 158 ஆளுநரோட தகுதி. 163 வந்து முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை வழிகாட்டின்படி ஆளுநர் வந்து செயல்படுறது வந்து 163. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நிர்வாக அதிகாரங்கள். ஆளுநரோட நிர்வாக அதிகாரங்கள் பாருங்க. மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமனம் செய்கிறாருங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் அப்படிங்கிறாங்க. இது வந்து நீங்க மத்திய அரசு தெளிவா படிச்சுட்டீங்கன்னா மாநில அரசு கடகடன் ஓடிடலாம்ப்பா. ஆளுநர்னா குடியரசுத் தலைவர் அப்படியே சேமா வரும், பிரதமர்னா முதலமைச்சர் அப்படியே சேமா வரும். ரெண்டையும் நீங்க வேறுபடுத்தி டக்குன்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனாலதான்ப்பா இதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லாம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். அதை கவனமா பார்த்துக்கோங்க. மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். டிஎன்பிஎஸ்சி தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களையும் அவங்களோட உறுப்பினர்களையும் வந்து ஆளுநர் தான் தேர்வு செய்வாங்கன்னு சொல்றாங்க. மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மையினை தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறாங்க. நம்ம மாநில தேர்தல் அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நியமிக்கிறது யாருன்னா ஆளுநர் தான். அவங்களோட பணிக்காலம் பணியின் தன்மை எல்லாத்தையும் வந்து ஆளுநர் தான் தீர்மானிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதுடன் துணைவேந்தரையும் நியமனம் செய்கிறார் அப்படிங்கிறாங்க. மாநில பல்கலைக்கழகத்தோட வேந்தரா வந்து ஆளுநர் தான் செயல்படுவாங்க. அவங்க தான் துணைவேந்தரையும் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் இவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறாங்க. அந்த 356 படி மாநிலத்துல வந்து அவசர நிலை போடுவாங்கல்ல, அப்படி குடியரசுத் தலைவர் அவசர நிலை போட்டதுக்கு அப்புறம் இவங்க குடியரசுத் தலைவர் பேர்ல ஆளுநர் தான் அந்த மாநிலத்தை வந்து நேரடியா ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சட்ட அதிகாரங்கள். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதி ஆவார் அப்படிங்கிறாங்க. மாநில சட்டமன்றத்தோட ஒருங்கிணைந்த பகுதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இல்லை. அவங்க வந்து ஆனால் சட்டமன்றத்தில் வந்து அவங்க உறுப்பினராக இல்லை. ஆனால் அந்த ஒருங்கிணைந்த பகுதியில் அவங்களும் ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநர் பின்வரும் சட்டமன்ற அதிகாரங்களை பெற்றுள்ளார் அப்படிங்கிறாங்க. அவங்க ஆளுநரோட சட்டமன்ற அதிகாரம் என்னென்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்காங்க. ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றுள்ளார் அப்படிங்காங்க. ஆளுநருக்கு தான் சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கு அதை கலைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா ஒத்தி வைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் ஆளுநருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலும் ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்திலும் வந்து ஆளுநர் வந்து உரையாற்றுவாங்க அப்படிங்கிறாங்க. நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் வந்து செய்தி அனுப்பலாம் அப்படிங்காங்க. ஒரு மசோதா நிலுவையில் இருக்குன்னா அது என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டு ஆளுநர் சட்டமன்றத்திற்கு செய்தி அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் ஆளுநர் வந்து நியமனம் செய்யலாம்ங்கிறாங்க. சபாநாயகர் பதவியும் காலியா இருக்கு, துணை சபாநாயகர் பதவியுமே காலியா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த சட்டமன்றத்தை வந்து தலைமையேற்று நடத்துறதுக்கு யாரை வேணாலும் கூப்பிட்டு சட்டமன்றத்தை வந்து தலைமையேற்று நடத்த சொல்றதுக்கு வந்து ஆளுநருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஓர் உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு ஆளுப்பா, மக்களவைக்கு வந்து 2 பேர். அது தெரிஞ்சுக்கோங்க. கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை மாநில சட்ட மேலவைக்கு 1/6 இடங்களை
ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறார் அப்படின்னு ஞாபகம். இதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிடுவீங்க அப்படின்னா, ஆளுநர் 1/6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பம் இட்ட பின்னரே சட்டமாகுங்கிறாங்க. ஆளுநர் மசோதாவில் வந்து கையெழுத்து போட்ட பிறகு தான் அந்த மசோதா வந்து சட்டமாகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது சட்டம் ஆகாதுன்றாங்க. ஆனால் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் பொழுது ஆளுநர் கையொப்பமிடலாம், அல்லது நிறுத்தி வைக்கலாம், அல்லது மீண்டும் மறுபரிசீலனைக்காக சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம்ங்கிறாங்க. ஒரு மசோதாவை நிறைவேற்றி வந்து அதை ஆளுநர் கையெழுத்துக்காக அனுப்புகிறாங்க. அவங்க அனுப்பும்போது அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை வந்து மொத்தமாக நிராகரிச்சிடலாம். இல்லை அப்படின்னா அவங்க குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கலாம். இல்லை அப்படின்னா திருப்பி அவங்க சட்டமன்றத்துக்கே வந்து அதை திருப்பி வந்து அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதைத்தான்ப்பா சொல்கிறாங்க. ஆளுநர் கையொப்பமிடலாம், ஒன்று கையெழுத்து போடுவாங்க, இல்லை அப்படின்னா என்னெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஓரமாக போட்டுருவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, மறுபரிசீலனைக்கு வந்து சட்டமன்றத்தில் நீங்கள் மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணிவிட்டு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். இந்த அதிகாரங்கள்லாம் ஆளுநருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறா பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆளுநரோட அவசர சட்டத்தோட சட்டப்பிரிவு என்னன்னா 213. குடியரசுத் தலைவரோட அவசர சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3பா. குடியரசுத் தலைவர்னா 1, 2, 3. 1, 2, 3ன்னு சொன்னோன்னா குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பிச்சிருவார். ஆளுநர் என்ன சொல்லுவார், குடியரசுத் தலைவருக்கு அப்புறமா தானே போகணும், அவர் 1 அப்படின்னு ஆரம்பித்தார்னா ஆளுநர் 2 அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 1, 3 அப்படின்னு ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அவசர சட்டம் வந்து 6 மாதத்துக்குள்ளே வந்து மாநில சட்டமன்றத்தால் வந்து அங்கீகரிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர சட்டத்தை வந்து எந்நேரத்தில் வந்து ஆளுநர் வந்து திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லா அறிக்கையுமே வந்து இவங்க ஆளுநர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த ஆளுநர் தான் அதை வந்து சட்டமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நிதி அதிகாரங்கள். மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை வந்து ஆளுநருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது வரவு செலவு திட்டத்தை வந்து தயார் செஞ்சு சட்டமன்றத்தில் வந்து அறிமுகம் செய்யும் கடமை வந்து ஆளுநருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தேவைப்பட்டாங்கன்னா துணை வரவு செலவு திட்டத்தை வந்து அவங்க அறிமுகம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் பண மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எதிர்பாராத செலவினங்களுக்காக ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த அவசர நிதி யார் கையில் இருக்குன்னா இங்கே ஆளுநர் கையில் இருக்குது. பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகரங்களின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் நிதி ஆணையத்தை வந்து அதாவது பஞ்சாயத்து நகராட்சிக்குரிய நிதி ஆணையத்தை வந்து ஆளுநர் அமைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நீதித்துறையின் அதிகாரங்கள் பாருங்கள். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறாங்க. மாநில அரசோட தலைமை வழக்கறிஞரை ஆளுநர் நியமனம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மாநில தலைமை தேர்தல் அதிகாரியமும் ஆளுநர் தான் நியமனம் செய்வாங்க. மாநிலம் வந்து ஆளுநர் வந்துருப்பா, மத்தியன்னு வந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் வந்துடுவாங்க. இதை மட்டும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்கிறார் அப்படிங்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவட்ட நீதிபதிகளின் பதவி மற்றும் அவங்களுக்கு பதவி உயர்வு இந்த பணியெல்லாம் ஆளுநர் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநர் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து நியமனம் செய்கிறார் அப்படிங்கிறாங்க. மாவட்ட நீதிபதியை வந்து ஆளுநர் நியமிப்பார். ஆனால் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அவர் வந்து ஆளுநரோட கலந்தோசித்து நியமிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றவாளிகளின் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம், அல்லது குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாம், அல்லது நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆளுநருக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து குற்றவாளியோட கருணை மனுவில் வந்து அவங்க குற்றவாளியை வந்து மன்னிச்சிடலாம், இல்லை அப்படின்னா அவங்க தண்டனை வந்து குறைக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம். ஆனால் மரண தண்டனை பெற்ற குற்றவாளியை தவிர அப்படிங்கிறாங்க. அந்த மரண தண்டனை பெற்ற குற்றவாளியை வந்து குடியரசுத் தலைவர் மட்டும்தான்ப்பா மன்னிக்க முடியும். அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்குடைய சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 72. ஆனால் ஆளுநருக்கு வந்து அந்த மன்னிப்பு அதிகாரம் இருக்குது. ஆனால் மரண தண்டனை பெற்றவங்களுக்கு வந்து அவங்க மன்னிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இல்லை, அது குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விருப்புரிமை அதிகாரங்கள்.
நெக்ஸ்ட் பாருங்க, விருப்புரிமை அதிகாரங்கள். குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நான் குடியரசுத் தலைவர்கிட்ட பரிசீலனை பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான்ப்பா நான் மசோதாவுக்கு கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து நிறுத்தி வைக்க முடியும்னு சொல்றாங்க. மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத போது ஆளுநர் அந்த எந்த கட்சியின் தலைமையையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம் அப்படிங்கிறாங்க. எந்த கட்சியுமே பெரும்பான்மை பெறலை அப்படின்னா எந்த கட்சியோட ஒரு உறுப்பினரை கூப்பிட்டு வந்து நீங்கள் கட்சி அமைங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை வந்து ஆளுநர் வந்து கலைக்க முடியுங்கிறாங்க. அவங்க சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தும் போது அவங்களுடைய பெரும்பான்மை அந்த ஆண்டுகிட்டு இருக்க ஆளும் கட்சி வந்து நிரூபிக்க முடியலை அப்படின்னா அமைச்சரவையை கலைக்கும் அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவசர கால அதிகாரங்கள். மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் உறுதியாக நம்பினால், அரசியலமைப்பு விதிப்படி இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செயல்படலப்பா அப்படின்ட்டு சொல்லி ஆளுநர் வந்து உறுதியாக நம்பினாங்கன்னா 356 கீழ் மாநில அரசை கலைக்க வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாநில அரசு கலைக்கப்பட்ட அப்படி 356 படி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணோன்னே அவங்க குடியரசுத் தலைவர் வந்து மாநில அரசை கலைச்சோன்னே குடியரசுத் தலைவரின் பெயரால வந்து ஆளுநர் தான் அந்த மாநிலத்தை வந்து ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆளுநரின் சிறப்புரிமைகள். சட்டப்பிரிவு 361 இது ஆளுநருக்கு வந்து கீழ்காணும் சிறப்புரிமைகளை வழங்குதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆளுநருக்கான சிறப்புரிமைகள் சட்டப்பிரிவு என்னன்னா 361, அதுல வந்து பிராக்கெட்ல 1. தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து தான் பணியை வந்து நான் செய்யணும், என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் பணி செய்யணும் அப்படின்னா அவங்க எந்த நீதிமன்றத்துக்கும் எந்த ஒரு பதிலுமே அவங்க சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. ஆளுநர் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க ஆளுநர் பதவி அப்படின்னு அந்த ஆளுநர் சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து யாராலையுமே அவங்க எந்த குற்றச்சாட்டு சுமத்தியும் அவங்கள வந்து கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றம் வந்து எந்த உத்தரவுமே பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா ஆளுநர் பதவியா இருக்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைப்பா. உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஒரு பழிச்சாட்டுதல் தீர்மானம் கொண்டு வந்து அவங்கள வந்து அந்த பதவியிலேருந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்கள கைது பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால எல்லாருக்குமே சட்டம்னா சட்டம் ஒண்ணுதான்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, முதலமைச்சரை பத்தி பாருங்க. அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசில் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் உள்ளார் அப்படிங்கிறாங்க. பெயரளவு தலைவர் யாரு அப்படின்னா ஆளுநர், உண்மையான தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தான். வேறு வகையில் கூற வேண்டுமானால் ஆளுநர் என்பவர் மாநில அரசின் தலைவர், முதலமைச்சர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர். அரசு அப்படின்னா ஆளுநரும் குடியரசுத் தலைவர் வந்திருப்பாங்கப்பா. அரசாங்கம் அப்படின்னா முதலமைச்சரும் பிரதமரும் வந்துருவாங்க. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க, கொஸ்டின்ல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. முதலமைச்சரின் நியமனம். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. முதலமைச்சர் வந்து மாநில ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. முதலமைச்சரின் பதவி காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல அப்படிங்கிறாங்க. அவங்க பதவி காலம் 5 ஆண்டுகள்னாலும் ஒரு நிர்ணயிக்கப்பட்டது இல்லை. அவங்க வந்து பெரும்பான்மையை எப்போ இழக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க ஆட்சி வந்து அவங்க கலைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மை இழக்கிறாரோ அப்போ வந்து அவங்க பதவி வந்து அவங்க ராஜினாமா செஞ்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. முதலமைச்சர் ராஜினாமா செஞ்சாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அமைச்சரவையும் கவுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முதலமைச்சர் மற்றும் அவர்களுடைய பணிகள் பாருங்க. அமைச்சரவை தொடர்பானவை அப்படிங்கிறாங்க. முதலமைச்சரோட பணிகள்ல ஃபர்ஸ்ட் வந்து அவர் அமைச்சரவையோட தொடர்பானவை என்னென்னு பாருங்க. முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர்கள் அமைச்சர்களை நியமிக்கிறாங்க. அமைச்சர்களுக்கான துறையை வந்து ஒதுக்கீடு செய்யறது முதலமைச்சர் தான். அமைச்சரவையும் முதலமைச்சர் வந்து மாற்றி அமைப்பாங்க. அமைச்சரவை கூட்டத்துக்கு வந்து அவங்க தான் தலைமை ஏற்று முடிவுகளை வந்து எடுப்பாங்க. அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கவும் அவர்கள் நடவடிக்கையும் ஒருங்கிணைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் தான். நெக்ஸ்ட் வந்து ஆளுநர் தொடர்பானவை பாருங்க. அமைச்சர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையில வந்து ஒரு பாலமா வந்து முதலமைச்சர் தான் இருப்பாங்க. அப்புறம் சில நியமனங்கள்ல வந்து ஆளுநருக்கு வந்து ஆலோசனை சொல்றவங்கள முதலமைச்சர் வந்து இருப்பாங்க. அது என்னென்ன நியமனம்னு பாருங்க. மாநில அரசு வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள்,
மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். திட்டக்குழுவின் தலைவர் உறுப்பினர்கள், நிதிக்குழுவின் தலைவர் உறுப்பினர்கள், டிஎன்பிஎஸ்சியோட தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள், அப்புறம் மாநில அரசு வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், இவங்கெல்லாம் வந்து நியமிக்கிறதுக்கு வந்து ஆலோசனை கூடுவாங்க. ஆளுநருக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஆலோசனை கூறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சட்டமன்றம் தொடர்புடையவை. சட்டமன்ற கூட்டத்தொடரை துவக்கி வைக்கவும் ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார் அப்படிங்கிறாங்க. அது துவக்கவும் ஒத்தி வைக்கவும் வந்து ஆளுநருக்கு வந்து முதலமைச்சர் தான் ஆலோசனை சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார் அப்படிங்கிறாங்க. அரசின் கொள்கை என்னென்னங்கிறத சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தான் அறிவிப்பாங்க. சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறாங்கிறாங்க. சில மசோதாக்களை முதலமைச்சர் தான் அறிமுகப்படுத்துவாங்க. எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்வாருங்க. பெரும்பான்மை போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கு வந்து ஆலோசனைக்கு வந்து பரிந்துரை செய்வாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட் அமைச்சரவை பாருங்க. அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பானது அப்படிங்கிறாங்க. மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டு பொறுப்பா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவைப்பா. அமைச்சரவையை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த அமைச்சரவை குழுவில் அமைச்சர்கள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத யாருமே வந்து அமைச்சராக பதவி ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதவங்க அமைச்சராக பதவி ஏற்றாங்க அப்படின்னா 6 மாத காலத்துக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று போட்டியிட்டு அவங்க சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் வந்து மாநில அரசு வந்து ராஜினாமா செஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க வந்து ஒரு அமைச்சரவையை உருவாக்க வந்து வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 163 வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க வந்து ஒரு அமைச்சரவை குழு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 163ல 1 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனையையும் வழங்கும் அப்படிங்கிறாங்க. 163ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே 163ல 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சரை தலைவராக கொண்டு ஒரு அமைச்சரவை வந்து ஆளுநருக்கு வந்து உதவி செய்யும் ஆலோசனை வழங்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அமைச்சர்களுக்கான மற்ற விதிகள் அப்படின்னு பாருங்க. சட்டப்பிரிவு 164ல 1 வந்து ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் நியமனத்துக்குரிய சட்டப்பிரிவு என்னன்னா 164ல 1. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15 விழுக்காடை தாண்டக்கூடாது அப்படின்னு சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா 164(1) கேப்ஸ் ஏ சொல்லுது அப்படிங்கிறாங்க. 164ல 1 வந்து என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சர் நியமனம். 164ல 1A என்ன சொல்லுதுன்னா சட்டமன்றத்துல முதலமைச்சர் உட்பட வந்து 15% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பாருங்க. மாநில அரசின் கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. மாநில அரசின் கொள்கைகளை வந்து திறம்பட நடைமுறைப்படுத்துவது அமைச்சரவையினோட அதிகாரம் அப்படிங்க பணிகள்ங்கிறாங்க. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களும் ஆதரவளிக்கிறதுங்கிறாங்க. எல்லா முக்கியமான மசோதாக்களுக்கும் அமைச்சரவை தான் ஆதரவளிக்கும் அப்படிங்கிறாங்க. நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்கான வரி கொள்கையை முடிவு செய்கிறது அப்படிங்கிறாங்க. நம்ம மாநில நலனுக்கு வந்து என்னென்ன வரிகள்லாம் தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம அமைச்சரவை தான் முடிவு செய்யும் அப்படிங்கிறாங்க. முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது அப்படிங்கிறாங்க. முக்கியமான துறைகள் வந்து இந்த மின்சாரம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முக்கியமான துறைகளுக்கு வந்து தலைவர்களை வந்து நியமனம் செய்து அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க வந்து முயற்சி மேற்கொள்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த அமைச்சரவை தான் வந்து பக்கத்து மாநிலம் கூட சின்ன கசகசப்பு சண்டை வந்துச்சு அப்படின்னா அதை வந்து சுமூகமான முறையில வந்து பேசி பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்றாங்க. மாநிலத்திற்கான செலவை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குறது அப்படிங்கிறாங்க. இவ்வளவு இதுக்குள்ள செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்ட அறிக்கையை வந்து இந்த அமைச்சரவை தான் உருவாக்கும்னு சொல்றாங்க. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க.
அது சாதாரண மசோதாவா நிதி மசோதாவான்னு சொல்லி அமைச்சரவை தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறாங்க. அமைச்சரவோட ஒரு அமைச்சரோட பணிகளை வந்து கட்டுப்படுத்தி கண்காணித்து அதை வந்து இந்த அமைச்சரவை தான் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டு வரவு செலவு திட்டம் பட்ஜெட் அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறதுங்கிறாங்க. அந்த வரவு செலவு திட்டம் வந்து அமைச்சரவையால் தான் இறுதி செய்யும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் மாநில சட்டமன்றம் இருக்குப்பா. இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.